ஹாய் எவரும் நம்ம சேனல் பேசிக்காக விளையாட முடிச்சு அடினோல்ஸ் முடிச்சு பேசிக்காக காம்பனன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் மினி ப்ராசஸ் ஸ்மார்ட் ஹோம் ஐடியாஸ் போன்ற விஷயங்களை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வந்துருக்கோம். அதில் தொடர்ச்சி போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ESP32 என்ன, இந்த ESP32 என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, இதை நம்ம எங்கே வாங்கினா கரெக்டாக இருக்கும், எவ்வளோ ரேட்டில் விற்கிறாங்க, அந்த ரேட் விற்கிறதுல எந்த ஆன்லைன் வெப்சைட்ஸில் எவ்வளோ கம்மி ரேட்டில் விற்கிறாங்க, இது டிஜிட்டல் பின்ஸ் எத்தனை இருக்குது, என்ன அன்லாக் பின்ஸ் இருக்குது, எத்தனை இன்புட் பின்ஸ் இருக்குது, எத்தனை அவுட்புட் பின்ஸ் இருக்குது, என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏ-டு-Z போன வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ESP32 அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா Arduino IDE அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரில் ஒரு சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்குது. அது என்ன அந்த ஒரு சில விஷயங்கள் என்ன ஏது, இதுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஏ-டு-Z பார்க்க போகிறோம். முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயமே ஒரு நாள் முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்களை பார்க்கலாம். இந்த ESP32 என்ன ஏது அப்படின்ற விஷயங்களை பற்றி ஏ-டு-Z நம்ம போனதில் பார்த்துருந்தோம். பார்த்தீங்களா, அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு ESP32 அப்படின்னு சொல்லி இதுக்குன்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டுக்கு அந்த பிளேலிஸ்ட்டுக்கு மொதல் வீடியோ பார்த்தாலே இது என்ன ஏது அப்படின்ற ஏ-டு-Z விஷயங்களை பற்றி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, இருந்தாலும் ஒரு ஷார்ட் நோட்டாக ட்ரக்குன்னு சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ Arduino இருக்குன்னா Arduino கூட ஒரு ப்ளூடூத் மாடல், அதுக்கப்புறமேட்டு ஒரு வைஃபை மாடல், இது எல்லாத்தையும் மூணு விஷயத்தையும் ஒன்றா சேர்த்துனா என்ன கிடைக்குமோ அந்த ஒரு விஷயம் தான் இந்த ESP32 அப்படின்ற விஷயத்துலேருந்து நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, இப்போ இந்த ESP32 விஷயத்தை எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு ESP32 ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தேவையான கேபிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் மொபைல் சார்ஜர் கேபிள் தான். இதுக்குன்னு எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவும் வாங்கணும் அவசியமே இல்லை. ஓகேங்களா, இது நார்மலாக எடுத்தோன்னே நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு லேப்டாப் ஆர் பிசியில் எதாவது கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதில் தான் முழுக்க லேப்டாப்பில் தான் வேலையாக இருக்குது. அது என்னன்றது அதில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு உங்கள் லேப்டாப் ஆர் பிசி எதுலேயாச்சும் வந்து உங்கள் ESP32 வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களோட க்ரோம் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சும்மா Arduinoன்னு சும்மா கூகுளில் டைப் பண்ணுங்கள். Arduino சர்ச் பண்ணிங்க அப்படின்னா Arduino ஹோம்ன்றது வரும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு அதில் வந்துட்டு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் அப்படின்ற விஷயத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னா கீழே டவுன்லோட் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா, அந்த டவுன்லோடுறதை கொடுத்து டவுன்லோடுன்ற கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் கேட்கும். உங்களோட சிஸ்டம் என்ன சிஸ்டமோ அது Windows 7 Windows 8 சொல்லி வாட் எவர் இட் இஸ், அது இங்கே உங்களுக்கு என்னவோ அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதில் வந்துட்டு ஜஸ்ட் டவுன்லோட் பாருங்கள், ஜஸ்ட் டவுன்லோட் அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட எப்படின்றதுக்கு சொல்கிறது இது ஓப்பன் பண்ணேன். அது டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சும்மா எப்பயும் போல சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதா நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா, இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த Arduinoன்றதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. Arduino சாஃப்ட்வேர் இதுதான் அந்த Arduino IDE அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர். ஓகேங்களா, இது இன்ஸ்டால் பண்ணுற உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா வாய்ட் செட்டப் வாய்ட் லூப் மட்டும் இருக்கும். இப்படி தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேங்களா, இது இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்குள்ளே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். இந்த ஃபோல்டரில் ESP32 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா, இது உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கல அப்படின்னா இங்கே மேலே சர்ச் பாக்ஸில் வந்து ESP32 சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். ஓகேங்களா, ESP32 அப்படின்றதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக இருக்கும். என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களோட Arduinoவில் வந்து எதெல்லாம் அன்லாக் பண்ணி எதெல்லாம் டிஜிட்டல் பண்ணி எதெல்லாம் இன்புட் எதெல்லாம் அவுட்புட் அப்படின்ற விஷயத்தை பற்றினா நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்த அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான இதுதான் இது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் ESP32 லைப்ரரி ஃபைல் லிங்க் இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா HTTPSன்னு சொல்லிட்டு இங்கேருந்து இந்த லிங்க்கை ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து Arduino அப்படின்ற அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போய்க்குங்க. சாஃப்ட்வேருக்குள்ளே போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸில் போய்ட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த மாதிரி ஃபுல்லாக இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எதுவும் மிஸ் பண்ணிடாதுங்க, ஒரு எழுத்து மிஸ் ஆனாலும் வராது. ஓகேங்களா, இந்த HTTPSல இருந்து ஃபுல்லாகவே இதிலேருந்து இந்த JSON இந்த முடிகிற வரைக்குமே ஃபுல்லாகவே இதை காப்பி பண்ணி அப்படியே அச்சசரமாக இதில் வந்து இந்த ப்ரிஃபரன்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த டூல்ஸ்க்கு போங்க. டூல்ஸில் போயிட்டு போர்டில் போயிட்டு போர்ட் மேனேஜர் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். போர்ட் மேனேஜர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டவுன்லோட் பிளாட்ஃபார்ம் டெக்ஸ்ட் இந்த மாதிரி வரும். இது வந்து லோட் ஆகிட்டு முடிட்டு. ஓகேங்களா, இது லோடாகி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல ESP32 அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றே தான் இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த ஒன்றை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி பாருங்கள் இன்ஸ்டால்டுன்னு இருக்குது, நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இருங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு திரும்பி இந்த டூல்ஸுக்கு போங்க. டூல்ஸுக்கு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போ தான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ESP32 Arduino அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயமே வந்திருக்கும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடத்துல இப்படி காட்டவே கிடையாது. அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் காட்டும். இந்த காட்டினதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்துட்டு ESP32 DEV மாடலுக்கு பார்த்தீங்களா, இந்த DEV மாடல் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கீழே இங்கே மற்ற எந்த விஷயங்களையும் எதுவுமே பண்ணிட்டாங்க. அப்புறம் கீழே போர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அந்த ESP32 கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் இது காட்டும். ஓகேங்களா, இந்த இடத்துல இது காட்டும். இப்படி காட்டல அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் பண்ண ப்ரொசீஜரில் எதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். அது என்ன தப்புன்றதை 2-3 டைம் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா இதில் போர்ட் காட்டும். போர்ட் காட்டினதுக்கப்புறம் அதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே வேலை முடிஞ்சு. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்.
இது நமக்கு தேவையில்ல. இப்போ நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும்ல, அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த டெஸ்டிங் பிளிங்க் அப்படின்னு சொல்லி ESP32 டெஸ்டிங் பிளிங்க்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். இந்த ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை உங்களோட லேப்டாப் ஆர் பிசி எந்த லேப்டாப் ஆர் பிசியில் வந்து இந்த Arduino சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் இருக்கோ அதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த ப்ரோக்ராம். இதை வந்து அப்லோட்னு கொடுங்க. ஓகேங்களா, அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டூல்ஸ்ல எல்லாம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணாலே போதும். நான் ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய டைம் செக் பண்ணிட்டேன், ஏற்கனவே நிறைய டைம் பண்ணியிருக்கேன்றதுனால இப்போ நான் செக் பண்ணாமே ஓகே கொடுத்தேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் கொடுங்க. அப்லோட் கொடுத்தீங்க ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் ஆகும். இதில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றிட வேணாம். ஓகேங்களா, இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, இந்த வாய்ட் செட்டப்னா என்ன, வாய்ட் லூப்னா என்ன, இந்த டிஜிட்டல் ரைட்னா என்ன, இந்த பின் மோட்னா இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இது சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம சேனல் வீடியோஸ் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் Arduino tutorials சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க ஒரு 2-3 வீடியோஸ், முதல் 2-3 வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு கிளியர் கட்டாக இதெல்லாம் இந்த வாய்ட் செட்டப் வாய்ட் லூப் நம்ம என்ன ஏது அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும், இங்கே பாருங்களா, இங்கே அப்லோடின்னு சொல்லிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் கனெக்டிங் ஆகிட்டு இருக்கு. பாருங்களா, இந்த கனெக்டிங் ஆகிட்டு இருக்கும் போது இந்த BOOTன்ற இந்த பட்டன் அழுத்தணும். ஓகேங்களா, இதை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தால் தான் அங்கே அப்லோட் ஆகும். இப்போ பாருங்கள் அப்லோட் ஆகுதுங்களா, அப்லோடின்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வந்து நம்ம அப்லோட்னு கொடுக்கும் போது கரெக்டாக இந்த இங்கே கீழே வந்து லோட் ஆகும். லோடிங் ஆகும்போது நம்ம இந்த இதில் இந்த ESP32 வந்து BOOT பூட் அப்படின்ற பட்டனை வந்து அழுத்தினா மட்டும் தான் அப்லோட் ஆகும், இல்லைன்னா அப்லோட் ஆகாது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ESP32 மட்டும் தான் இருக்குது. இந்த மாதிரி நோட் MCக்கு அதுக்கப்புறம் Arduinoக்கு இந்த மாதிரிலாம் எந்த ஒரு அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஒரு ESP32 மட்டும் இந்த ஒரு இது இருக்குது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இன்னொரு டைம் கூட உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் நான் அப்லோட்னு கொடுத்துட்டேன், கம்பைலிங் ஆகுது. அப்லோடுன்னு வரும்போது அந்த இடத்துல கீழே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். ஓகேங்களா, அப்படி லோட் ஆகும்போது நீங்கள் இந்த போட்டுன்றது அழுத்தல அப்படின்னா அது ஓகே ஆகாது. இவரை கனெக்டிங் ஆகுதுங்களா, அந்த கனெக்டிங்னு வர டைமில் இந்த BOOT போட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். அழுத்தி பிடிச்சிட்டே இருங்க. அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் கனெக்டிங்கிறது காண போயிட்டு இப்போ அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த ESP32 அப்படின்ற விஷயம் வந்து உங்களோட சிஸ்டம் ஒர்க் ஆகுதா, உங்களோட லேப்டாப்பில் கனெக்ட் ஆகிடுச்சா ஆகலையா அப்படின்றத ஃபுல் செக் பண்ணுறதுக்கு பேசிக்கான ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இதுதான் பண்ணணும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலை ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை டவுட்டில் கையில் கமெண்ட்டில் கேட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இன்ஸ்டாகிராம் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நான் கொஞ்சம் லேட்டர்லாம் கண்டிப்பாக பண்ணுறேன். முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயம் நல்ல முடியும். ஹேவ் ஏ குட் டைம். தேங்க்யூ. என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் படிப்பாகவும் வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது புது ஐடியாஸ், புது புது இனோவேஷன், புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டானா புது புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகினா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும். வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது புது இனோவேஷன் உண்டாகும்.